தேவனால பயன்படுத்தப்பட்டா யாருக்கு நல்லது? உங்களுக்கு தானே. அவருடைய வேலையை செய்யும் போது ஆண்டவர் நமக்கு ஏதாவது கொடுக்காம இருப்பாரா? நெவர். தேவனுடைய ஊழியக்காரனா நான் சொல்றேன், எதையும் எதிர்பார்த்து நான் பேசல. 2015ஆம் ஆண்டு இந்த ஆலயத்தை கட்டும் போது தினமும் ஒரு வாலிப பையன் வருவான். வீட்டுல யாருக்குமே தெரியாது. அந்த பையன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டானே நிறைய பேருக்கு தெரியாது. அந்த மாதிரி பையன் தேவனுடைய ஆலயத்துல வேலை செய்ய வந்தான். எந்த வேலையா இருந்தாலும், கல்லு உடைக்கிறதா இருக்கட்டும், செங்கல் சுமக்கிறதா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் வீட்டுல கேட்பாங்க, எங்கடா போறேன்னு. வெளியே போய் வேலை தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. நல்ல அருமையான சட்டை, நல்லா இன்ஷர்ட் பண்ணிட்டு நல்லா அருமையா வருவான் அந்த தம்பி. இங்க வந்த உடனே இங்கே வச்சிருப்பான் ஒரு டிஷர்ட், ஒரு ஷார்ட்ஸ். அது எல்லாத்தையும் ஒரு ஓரத்துல வச்சுட்டு அந்த டிஷர்ட்டையும் ஷார்ட்ஸையும் போட்டுட்டு சாயந்தரம் வரைக்கும் வேலை பார்ப்பான். 60 நாள் வேலை நடந்தது. நீங்க பாக்குற இந்த ஆலயத்தை கட்டுறதுக்கு 60 நாள் ஆயிற்று. 2 மாசத்துல இந்த ஆலயத்தை கட்டி முடிச்சோம். அந்த மாதிரி இளம் வாலிபர்கள் தங்களோட பலத்தை ஆண்டவருக்காக கொடுத்தது நிமித்தம் செய்தோம். அவங்களோட சேர்ந்து நானும் வேலை பார்த்தேன். நானும் அவங்க கூட சேர்ந்து வேலை பார்த்தேன். நாங்க ஊழியக்காரங்களா இருக்கிறதுனால எப்பயும் வெள்ளை சோஃபாலேயே உட்கார்ந்துருப்போம் அப்படின்னு நான் சொல்லல. எங்க என்ன வேலை இருந்தாலும் அதை செய்யறதுக்கு நான் தயார். அது எதுவா இருந்தாலும் சரி. 60 நாள் வேலை பார்த்தாரு ஆண்டவருக்காக. ஆண்டவருடைய ஆலயத்துல ஸ்டார்டிங்ல இருந்து ரிப்பன் கட்டிங் வரைக்கும் இருந்தாரு. ஊழியக்காரங்களோட சேர்ந்து வேலை பார்க்கலான்னு வந்தாரு. நீங்க நம்புங்க தேவனுடைய பிள்ளைகளே, அவர் எந்த வேலையை தேடி அலைஞ்சாரோ அவர் எதிர்பார்த்ததை விட பெரிய வேலையை ஆண்டவர் அவருக்கு கொடுத்தாரு. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒருவேளை அந்த தம்பி லைவ்ல பாத்துட்டு இருக்கலாம். ஐ எம் ஷுவர் பெங்களூர்லயோ மும்பைலயோ இப்ப இருக்காரு. அவர் நினைச்சதை விட அதிகமா ஆண்டவர் அவரை ஆசீர்வதிச்சாரு. ஆண்டவர் எப்பயுமே யாரையுமே கைவிட்டதில்ல. உங்ககிட்ட தாழ்மை இருந்தா போதும், ஆண்டவர் உங்களை உயர்த்துவாரு. உங்களோட பிள்ளைங்களுக்கு தாழ்மையை கற்றுக் கொடுங்க.